ஓ, எனக்கு எவ்வளவு பசிக்கிறது. இவர் பாட்டி. ஓ, இது என்ன பேத்தி? நான் உன்னிடம் ஓடிக்கொண்டு வருகிறேன். இது சகோதரி. என்ன? என் சகோதரி ஆபத்தில் இருக்கிறாள். மற்றும் இது சமையல்காரர். ஓ, என்ன நடக்குது? ஓ, நீங்கள் அனைவரும் இங்கே இருக்கிறீர்கள். ஆமா, எனக்கு பசிக்கிறது. அப்படி என்றால் நண்பர்களே, எனக்கு அப்படிப்பட்ட சுவையான கேக் வேண்டும். அது எவ்வளவு எளிதானது. அதை எப்படி பைவேன்? ஓ, அது நல்ல தேர்வு என் செல்லமே. சரி, கேக்குகளை இங்கே வைக்கிறோம். முதல் அடுக்கு மற்றும் சில கிரீமுடன் தொடங்குவோம். அதை ஒரு வேடிக்கையான முறையில் சேர்ப்போம். அதை முழு அடுக்கிலும் பரப்ப வேண்டும். இப்போது கவனமாக மேலே மற்றொரு அடுக்கு வைக்கிறோம். இப்போது எனக்கு ஒரு இதய வடிவ மோல்ட் தேவை. Cengeringels, de trolletejan, het digapuri aan wortrim amerikaan. Vrouwelijke ideeën breien. Vrouws bekrul zal creamian. Sapuri lavatrim aan meza samamakingo. சுவையாக இருக்கும். ஓ, இப்போது நமக்கு சில கிட்கேட் சாக்லேட் பார்கள் தேவை. அதுவே சரி. என்ன சரி, இதோ செல்லமே, எனக்கு இன்னும் சில இருக்கின்றன. நம் இதயத்தை சாக்லேட்களால் அலங்கரிப்போம். இப்போது இது ஒரு விருந்து ஆகும். அப்ப இது மிக சில சாக்லேட் கிண்ணங்கள் தேவைப்படும். மால்டீசர்ஸ் சும்மா அத பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. வச்ச எல்லாத்தையும் நிறமுள்ள M&M கலால் நிரப்பணும். அது அழகாக இருக்கும். அப்படியே நாங்கள் நிறம் நிறமாக சேர்க்கிறோம். சரி சரி, இப்போது அதை எப்படி செய்வது என்று உங்களுக்கு காட்டுகிறேன். நம்முடைய ஸ்பான்ஸ் கேக்கை கொஞ்சம் அழகுபடுத்துவோம். இப்போது சுவையான கிரீமை சேர்க்க போகிறோம். மேலும் நிச்சயமாக பல வண்ணமிகு அடுக்குகளுடன் நம்முடைய கேக்கை செய்வோம். Oh, Sharva Cinque. Hanagering gois pants kick understand aquani out. Intran be. Mana, stay. Ipurhals indicure astuti word in factory that bal trother vidigiro. Heroes out pruit passas fanyums. Ido humber vanavil. Ido yen vanmayamana creamgal. முதலில் ஊதா நிறத்துடன் தொடங்குவோம். பிறகு வானவில் நிறங்களுடன் தொடர்வோம். அப்படியே இப்போது எல்லாவற்றையும் சமமாக்க வேண்டும். சரியானது. அதுதான் நான் விரும்பியது. Helper is 3 goes south and slow is bomb. Mermaid is ceramium. Wow. அது அழகாக இருக்கிறது. சமையல்காரரே, இப்பயா ஃபுஃப்ரா உன்னை கேக் பண்றது தெரியாது, ஆனா நான் அதை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, மேல் கிரீம். இப்ப என்ன பண்ணணும்? ஓ சரி, நான் இதை இப்படி மூட போகிறேன். பாருங்கள், இது ஒரு கோள வடிவம். இப்போது எனக்கு இந்த பிளாஸ்டிக் அச்சு தேவை. அதை மேல் வைக்கவும், அழகான கூலை சேர்க்கவும், அதை எடுக்கவும். ஆனால் முதலில் சில ஸ்பிரிங்கிள்ஸ் சேர்க்கட்டும். வாவ், அதிகமா இருந்தா அதுவே சிறப்பு. இதுமாவும் சுவையாக இருக்கும். இப்போதைக்கு நம்ம கேக்ல ஒரு அழகான இளவரசியை சேர்க்கிறோம். மிகவும் சரி, அது ஆரோரா தான் எனது பிடிச்சது. நல்ல வேலை செல்மே, சாப்பிடுங்கள். வாவ், எவ்வளவு சுவையான விஷயங்கள். சரி, இதிலிருந்து தொடங்குகிறேன். அத பாருங்கள், ஆரோராவுக்கு என்ன அழகான உடை. கேக்கை சுவைத்து பார்க்கிறேன். அவ்வளவு சுவையா இல்லை.
இது நல்லா இருக்குது ஆனா சுவை இல்ல. சரி, இந்த அழகான வானவில் தொடர்வோம். நிறமிகு, இனிப்பு மற்றும் ருசியானது. ஓ, எனக்கு இது ரொம்பவும் பிடிக்கும். நன்றி. மற்றும் பாட்டியிடமிருந்து இந்த அழகான கேக். சாக்லேட் அளவு பாருங்கள். அருமையாக இருக்கிறது. ஆமாம், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இதுதான் வெற்றியாளர் பாட்டி. ஓ நன்றி செல்லம், நான் இதை மதிக்கிறேன். இந்த முறை எனக்காக ஒரு சூடான கோகோவை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் உண்மையாகவே விரும்புகிறேன். அது ஒரு பிரச்சனையாக இருக்காது. சரி, புரிஞ்சது சகோதரி. ஓ, நிச்சயமாக செல்லம், அது உன் பிடிச்ச பானம் என்பதை நான் அறிவேன். நாம் சில பால் கொண்டு தொடங்குகிறோம். அதை சாஸ்பானில் ஊத்துங்கள். இப்போ என்ன எமிலி, அதை திருப்பி கொடு. சாக்லேட் பேஸ்ட் பாலை சேர்த்து சாஸ்பானில் வைக்கணும். அதை கிளறுங்கள். இப்போ அது எனக்கு ஒரு கரண்டி வேண்டும். ஓஹே, என்ன வாசனைய! அத ஒரு குவளைக்குள் ஊற்று. அழகானது. பாட்டியின் முகத்துடன் கூடிய அவரது சரியான கோகோ மற்றும் நிச்சயமாக தட்டில் சிறிய சுவைகளையும் சேர்க்க மறக்காதீர்கள். ஓ ஆம், சரி, நான் உங்களுக்கு அதை மீண்டும் எப்படி செய்வது என்று காட்டுகிறேன். சாக்லேட்டை இப்படி ஒரு பாத்திரத்துல உடைக்கவும். இப்போது சாக்லேட் உருகிய பிறகு எல்லாவற்றையும் நன்றாக கலக்க வேண்டும். ஓ ஆம், எங்கள் அச்சுகள் தயாராக உள்ளன. அப்படியே நம்முடைய சாக்லேட்டை அதில் ஊற்றுகிறோம். நீங்க பாக்குறீங்களா? இப்போ அதை திருப்புகிறோம். அழகு சாமாஷ் சாக்லேட் அச்சுகள், அவற்றில் கோகோவை சேர்க்கவும். இப்பொழுது நமக்கு சில மார்ஷ்மெல்லோக்கள் தேவைப்படும். அவற்றை மேல் தூவுங்கள். மேலும் நமது அரைக்கோளங்களை மற்றொரு அரைக்கோளத்துடன் மூட வேண்டும். சியான் சாக்லேட் பந்துகள் கோகோவுடன். இப்போது மேலும் சாக்லேட் சேர்க்க போறோம். பொன் தூவல். ஆஹா, ரொம்ப அழகா இருக்குது. அவரை சரியா பரிமாறுவோம். 3 கிண்ணங்களை வச்சோம். சிப்பு பால் நிரப்பிய ஒரு ஜக் மற்றும் ஒரு கண்ணாடி. நன்றாக செய்தாய் சமையல்காரரே. சரி, இப்போது என் முறை. பாலை திறக்க விடுங்கள். ஓ வாங்க, ஏன் இது இவ்வளவு கடினமாக இருக்கிறது? ஓ இல்லை. ஓப்ஸ், சரி, பெரும்பாலானது பாட்டிலில் தங்கிவிட்டது. அதை சாஸ்பானில் ஊற்றுகிறேன். இப்போது நமக்கு கோகோ தேவைப்படும். எனக்கு ஸ்ட்ராபெரி சுவை ஒன்று வேண்டும். அதை ஊற்றி விடுகிறேன். ஓ, இது ரொம்ப சுவையாக இருக்கும். என் சகோதரி அதை விரும்புவாள் என்று நம்புறேன். எல்லாத்தையும் நல்லா கலக்குவோம். நிறத்தை பாருங்க. இப்போ சுவையான உணவை தொடர்கிறோம். கொஞ்சம் சுவைச்சு பார்ப்போம். இது ரொம்ப புளிப்பாக இருக்குது. அதை எங்கள் குவளை ஓரங்களில் ஊற்றுவோம். அப்படியே குளிர்ச்சி தயார். இப்போது நமக்கு சுவையான மிட்டாய்கள் தேவை. அவற்றை இந்த சிறிய கிண்ணத்தில் ஊற்றுவோம். இப்போது இந்த குவளை எடுத்து இந்த சிறிய கிண்ணத்தின் உள்ளே வைக்க போகிறோம். அதனால் சின்ன சின்ன துகள்கள் பக்கங்களில் ஒட்டும். கோகோவை ஊற்றுவோம். ஸ்ட்ராபெரி சுவை கொண்ட கோகோ, இதைவிட சிறந்தது என்ன இருக்க முடியும்? புத்துணர்ச்சியூட்டும் மற்றும் சுவையானது. இப்போது இதன் மேல் சில விப்ட் கிரீம் மற்றும் பாக்கி ஸ்டிக்ஸ் வைத்து அலங்கரிக்கிறேன். என் சகோதரி அவற்றை விரும்புகிறாள். இப்போது மேலே மேலும் சில காண்டி மற்றும் நான் ஒரு சிறந்த படைப்பை உருவாக்கியுள்ளேன்.
சாப்பிட தயாராகுங்கள். ஓ, இங்கே என்ன இருக்கிறது? நான் பந்தை உள்ளே வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். பாருங்கள், இறுதியாக இப்போது பால் மேலே ஊற்றுகிறேன். அனைத்தையும் கலந்து விடுங்கள். ஓ, இப்போது முயற்சிப்போம். இது நம்ப முடியாதது. அது மிகவும் எளிதாக இருந்தது. வாவ், அற்புதம். இப்போது நாங்கள் ஒரு குக்கியை எடுத்து அதை சுவைத்து பாட்டியின் கோகோவுடன் கழுவுகிறோம். நான் உன்னை நேசிக்கிறேன் பாட்டி. ஆமாம், நானும். செல்லம். ஆம், இந்த சுவையான மற்றும் அழகான இளஞ்சிவப்பு கோகோவை கண்டு பார்ப்போம். அதற்காக எனக்கு ஒரு ஸ்ட்ரா இருக்கிறது. ருசியானது, மிகவும் இனிமையானது மற்றும் சுவையானது. இதுதான் வெற்றியாளர். ஹூரே, வெற்றி எனது. அருமை, புத்திசாலி பெண்ணே, வாழ்த்துக்கள். எங்கள் வீடியோ பிடித்ததா? அப்படியானால் அந்த லைக் பொத்தானை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தாதாரராகுங்கள். பிறகு சந்திப்போம்.